இப்போ இந்த பவர் ஆஃப் அட்டர்னில் என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன ஏமாத்து வேலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராமசாமின்றவர் இப்போ வந்து ஒரு ஏபிசி ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுத்தாரா, அங்கே போய் கையெழுத்து போட்டது அவர் தான் கையெழுத்து போட்டாரா, இல்லை வேற யார் கையெழுத்து போட்டாங்களா? இப்போ நம்ம அதை வெரிஃபை பண்ண வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்குண்டான ஃபஸ்ட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பி செட்டு வாங்குங்க. அதில் வந்து அந்த அவருக்குள்ள பத்திரம், அதுக்கு முந்தின தாய் பத்திரங்கள், அதுக்கு செயின் ஆஃப் எவ்வளோ தூரம் இருக்கோ அது, ஈசி, பட்டா, சிட்டா, அப்புறம் அது அப்ரூவ்டு, அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவல் இருக்கா, அப்புறம் வந்து பில்டிங்காக இருந்தால் பில்டிங் அப்ரூவல் இருக்கா, வீடாக இருந்தால் அதுக்கப்புறம் இபி கார்டு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன், இதெல்லாம் இருக்கான்றதை பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா, அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கு லோன் கிடைக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போலி பட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கொடுக்குற பட்டா ஜெனுவன் தானான்றதை பாருங்கள். அங்கே ஏதாவது அதை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்கள். அது போக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிங்க. அதுக்கு மேலே ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குமா அப்படின்றதையும் பாருங்கள். உங்கள் அட்வொகேட், நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒப்பீனியன் வாங்கி அது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் கூட போங்க, தப்பு இல்லை. ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது ஒரு கொஞ்சமாக பணம் கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு மொத்தமாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் பொசிஷன், அதுவும் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக கேட்டு வாங்கிடுங்க. நீங்கள் அது அப்புறம் தரேன் இப்புறம் தரேன்றதுலாம் வேண்டாம். கையில் காசு வாயில் தோசை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ அன்அப்ரூவ்டா சிலர் வாங்கிடுறாங்க, ரொம்ப நாளா இருக்கு. அது திரும்ப அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண முடியுமா? ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லேஅவுட்டும் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லேஅவுட் ஃப்ளாட் வந்து ஒரு அன்அப்ரூவ்டோட ஒரு மடங்கு 2 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அந்த காலத்தில் ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டு ஃப்ளாட் வந்து ஒரு ஃப்ளாட்டு வந்து 4 லட்ச ரூபான்னா அதே இடத்துல அது பக்கத்தில் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டை 1 லட்ச ரூபாய் கிடச்சிது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு அதை நம்ம அந்த ஆஃப்டர் ஆல் அந்த அப்ரூவலுக்கு 3 லட்ச ரூபா ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்அப்ரூவ்டு வாங்கினாங்க. ஸோ இப்போ அப்படி வாங்கினவங்க இப்போ திருப்பி அதுக்கு பேர் ரெகுலரைசேஷன் அப்படின்றாங்க. இப்போ நிறைய சேர்ந்து வாங்கிட்டாங்க, நிறைய பேர் லேண்டில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன முடிவு வந்தாங்கன்னா, சரி அதே மாதிரி விஷயங்களை சரி அப்ரூவல் பண்ணி கொடுத்துடலாம், நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கட்டு, கவர்மெண்ட்டுக்கு எதாவது கட்டு, கவர்மெண்ட் ஃபைன் மாதிரி கட்டுங்க, இல்லை டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுபடி சிலர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரெகுலரைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ அன்அப்ரூவ்டாக ஒரு பிளாட் இருக்குது, அன்அப்ரூவ்டாக இருக்குது, இதை வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீ அப்ரூவல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இதுக்குள்ள ஃபீஸு, பெனால்ட்டிலாம் கொடுத்துட்டு ஒரு கொடுக்குறாங்க. அது எல்லா லேண்டுக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவங்க கவர்மெண்ட் என்னென்ன கன்சிடரேஷன் வச்சுருக்காங்கன்றதை பார்த்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா, அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கு லோன் கிடைக்கும். ஓகே. இப்போ அன்அப்ரூவ்டு லேஅவுட் நான் வாங்கிட்டேன்னா கூட நான் நாளை பின்னா இன்னொருத்தனை விற்க போனால் அவனும் பேங்க் லோன் போட்டு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா முடியாது, அவனுக்கு பேங்க் லோன் கிடைக்காது, விற்க முடியாது. அப்போ இதுக்கு ஒரு நான் விற்கணும்னு நினச்சா விற்கிறவும் முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன, நாங்கள் வந்து ஃபுல் பணத்தை கொடுத்து வாங்கின மாதிரி இப்போ அன்அப்ரூவ்டு நான் விற்கும் போது இன்னொருத்தன் அதை மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வாங்குறோம். இது வந்து லேண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷனில் அதே மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி பிஸ்னஸ் இப்போ அன்அப்ரூவ்டு லேஅவுட் வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புளாக தான் இருக்காங்க. கையில் காசு நிறைய இருக்குது, எதுக்கு நம்ம அனாவசியமாக எவ்வளோ போட்டு நம்ம உட்காந்து வாழ போகிறோம், அதுக்கு அப்ரூவ்டு வீடாக இருக்காங்கன்னா அன்அப்ரூவ்டு நம்ம இருந்து வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பெரும்பாலானவே இந்த ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல சார் ரிஸ்க் எடுக்க வந்தால் வருது போனால் அப்போ அதை பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நான் 10 வருஷம் அனுபவிச்சுட்டேன் சார், இப்படி நாளைக்கு அவன் இப்படிலாம் பிளாச்சு பண்ணால் நான் வந்து கேஸு போட்டு வக்கீல் சார் 10 வருஷம் இழுத்துற முடியுமா, 20 வருஷம் இழுத்துற முடியுமா, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ நான் 20 வருஷம் இருந்தால் 20 வருஷத்துக்கு வாடகை போட்டாலும் சரி, நான் போட்ட கான்செப்ட் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல சார் வாங்கிக்கிறேன் சார், அப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் மைண்டு. பட் ஒரு எம்ப்ளாய்டு வேலை பார்க்குறவங்க அவங்களாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி யோசனை, இன்றைக்கி வாங்குறது நமக்கு சேஃபாக, நாளைக்கு சேஃபாக, இன்றைக்கி வாங்குகிறோம் நம்ம இன்னும் அனுபவிக்கிறோம், நாளைக்கு நம்ம வேண்டாம்னா விற்றா உடனே விற்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அப்படின்னா அந்த அப்ரூவ்ட் லேஅவுட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அப்ரூவ்ட் லேஅவுட்டாக கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ இதுதான் அப்ரூவ்டுக்கும் அன்அப்ரூவ்டுக்கும் வித்தியாசம். ஸோ அப்ரூவ்டு வாங்குறது தான் நமக்கு வந்து என்றைக்குமே சேஃப். அது வந்து ஒரு நல்ல ஒரு 24% கேரக்டர் மாதிரி. ஓகே.
சார் இதே மாதிரி இப்போ விற்கிறவங்க அந்த பட்டா சிட்டா இந்த இதெல்லாம் சொல்லிட்டே வந்தீங்கல்ல சார், அதுல சிலர் வந்துட்டு நடுவில் மிடில்மேன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு கிட்ட வந்துட்டு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்காங்க, இதை சேல் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டிஸை எப்படி சார் அணுகிறது? ஸோ பவர் ஆஃப் அட்டார்னின்றது வந்து அது ஒரு ஒரு கான்செப்ட். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்தியாவில் ஆளை பார்த்து விற்க முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோட பிரதருக்கு என்னோட பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அவர் வந்து அவர் என் சார்பாக அவரே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுக்குவார் அப்படின்னு கொடுக்குறது தான் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி. ஸோ பவர் ஆஃப் அட்டர்னி வந்ததே வந்து அது நோக்கம் தான் ஒருத்தரால் ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னும் போது அவர் வந்து இன்னொருத்தருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கறது தான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னின்னுவாங்க. அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பவர் கொடுக்குறவங்க வந்து பிரின்சிபல் அப்படிம்பாங்க, யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ அவங்க ஏஜென்ட் அல்லது அட்டார்னிம்பாங்க. ஸோ இதுக்காக வந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான். இதை வந்து பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மார்க்கெட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஏரியா 5 ஏக்கர் இடத்த ஒருத்தர் ஒரு பில்டர் வாங்குற ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வாங்குறாரு. அவர் வாங்கினா அவர் பேரில் அவர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ அவர் அதுக்கு போக ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 10-12% கட்ட 9% கட்ட வேண்டியிருக்கு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் லேஅவுட் போடணும். எதுக்கு நம்ம அனாவசியமாக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 9-10% கட்ட வேண்டியிருக்கு அப்படின்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு அவர் அப்படியே பவர் வாங்கிடுறாரு. பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய பணத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அவர் சார்பாக நான் வாங்கிட்டேன், இனிமேல் நானே அவருக்கு சார்பாக பிளாட்டு போட்டு நானே விற்கலான்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பவர் ஆஃப் அட்டர்னியில் என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன ஏமாத்து வேலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராமசாமின்றவர் இப்போ வந்து ஒரு ஏபிசி ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுத்தாரா, அங்கே போய் கையெழுத்து போட்டது அவர் தான் கையெழுத்து போட்டாரா இல்லை வேற யார் கையெழுத்து போட்டாங்களா? இப்போ நம்ம அதை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பவர்ன்றது வந்து ஒரு பெர்மிஷன், என் சார்பாக நீ செய்யன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்மிஷனாக தவிர அந்த சொத்து அவர்கிட்ட இருந்து ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு மாறி வரல. இப்போ அவர் என்ன பண்ண இந்த பில்டரும் அந்த ஓனரும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு நான் பிளாட்டு போட்டு விற்கிறேன்பா, விற்றோன்னு உனக்கு தரேன்னு அப்படி சொல்லியிருப்பாரு. இவர் அந்த குறிப்பு ஒரு 3 மாதத்தில் தரேன் இல்லை 6 மாதத்தில் தரேன்ற தராமல் போயிருப்பார். அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை வந்தவொடனே என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்து நான் கொடுத்த பவரை கேன்சல் பண்றேன்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். அது எனி டைம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணலாம். அது வந்து இப்போ இது வந்து அந்த பவரை வந்து பவர்ன்றதுக்கு மீனிங் என்னன்னால நான் என் சார்பாக நீ போய் செய்யின்னு கொடுக்குற ஒரு பவர் தான். அப்போ அவர் எப்போ வேணா அவர் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த கேன்சல் பண்ண விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கேன்சல் பண்ணப்பட்ட பவர் மூலியமா நம்ம சொத்து வாங்கினோம்னா சொத்து நமக்கு செல்லுமா, நம்ம சொத்தா வந்துச்சா, நமக்கு ஓனர்ஷிப் நம்ம பேரில் வந்துடுச்சா, உரிமை நமக்கு வந்துச்சானா வரல, கேன்சல் ஆயிடுச்சு. அவருக்கே வித்தொரு நமக்கு எழுதி கொடுத்த ஒரு அதிகாரமே இல்லைன்னா போது வராது. ரெண்டாவது பவரில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து பவர் கொடுத்தவர் உயிரோடு இருக்கும். பவர் கொடுத்தவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த கொடுத்த அதிகாரமே செல்லாமல் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ராமசாமி அதிகாரம் ஏபிசி கம்பெனி கொடுக்குறாரு, அவர் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர் உயிரோட இல்லை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் செல்லுமானா செல்லாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம், இப்போ பவரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கணும். ரொம்ப கரெக்டாக இருக்கா, அந்த ஜெனுவனாக இருக்கா, அந்த ஆள் உயிரோடு இருக்கானா. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அதாவது ஒருத்தர் உயிரோட பவர் கொடுத்தர் உயிரோடு இருக்காரான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் அவங்களுடைய வாங்கி அது டாக்டர்கிட்ட போய் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி லைஃப் சர்டிஃபிகேட்டும்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அதில் கூட ஏமாத்து வேலைகள் நடக்குது. இப்போ டாக்டர்கிட்டே விஷயமே தெரியாமல் கூட கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அது மாதிரி இருந்தால் அது இருக்கான்றதை பார்த்து பண்ணிக்கணும். சார் இப்போ வந்துட்டு டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு சொத்து வாங்க போகிறோன்னா என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் வந்துட்டு சொன்னீங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி ஸ்பீடாக இதெல்லாம் பண்ணுங்க பண்ணாதீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்குண்டான ஃபஸ்ட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பி செட்டு வாங்க. அதில் வந்து அந்த அவருக்குள்ள பத்திரம், அதுக்கு முந்தின தாய் பத்திரங்கள், அதுக்கு செயின் ஆஃப் எவ்வளோ தூரம் இருக்கோ அது, ஈசி, பட்டா, சிட்டா, அப்புறம் அந்த அப்ரூவ்டு அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவல் இருக்கா, அப்புறம் வந்து பில்டிங்காக இருந்தால் பில்டிங் அப்ரூவல் இருக்கா, வீடாக இருந்தால் அதுக்கப்புறம்
இபி கார்டு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் இதெல்லாம் இருக்கான்றதை பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக ஜெனூனாக இருக்கான்றதை பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி பார்த்துட்டு இப்போ நீ ஜெராக்ஸ் காப்பிலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஒரு பெரிய பேமெண்ட் பண்ணும்போது அது ஒரிஜினல்ஸ் எல்லாம் பார்த்து செக்அப் பண்ணுறதையும் பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சில சமயத்தில் அதிலே ஏமாத்து வேலைகளுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட், அதில் டாக்குமெண்ட் டவுட் வரும்போது நீங்களாக போயிட்டு அந்த கன்சர்ன் ஆஃபீஸில் போய் இந்த டாக்குமெண்ட் ஒரு கரெக்டான டாக்குமெண்ட், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 பத்திரம் கொடுக்குறாங்க, அதில் டவுட் வருது, அதில் வந்து ஒரு ராமசாமின்ற பதிலாக அதை கொஞ்சம் அழிச்சிட்டு பேரை மாற்றிட்டு ஜெராக்ஸ் காப்பியில் வேறு ஏதாவது குமாரசாமின்னு பேர் மாற்றிருக்க மாதிரி ஒரு டவுட் வந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வாங்குங்க. பட்டா மேலே சந்தேகம் வந்தால் அந்த தாசில்தார் ஆஃபீஸில் சர்வேயர்கிட்ட போய் அந்த பட்டா ஜெனூன் தானா, இது கரெக்டான, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போலி பட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கொடுக்குற பட்டா ஜெனூன் தானான்றதே பாருங்கள். அங்கே ஏதாவது அதை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்கள். அது போக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிங்க. அதுக்கு மேலே ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குமா அப்படின்றதையும் பாருங்கள். யாராவது வாரிசு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது லீகலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்றதையும் பாருங்கள். இதுக்கு மேலே உங்கள் அட்வொகேட், நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒப்பீனியன் வாங்கி அது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் கூட போங்க, தப்பு இல்லை. இப்போ நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாடை வாங்கிடுவீங்க அந்த சந்தையில், அதை ஒரு கயிறு வாங்கிட்டு போகணுன்ற எண்ணம், அது கயிறுக்கு தான் பெரிய காசு தெரியும். அது என்ன ஒன்று, அந்த கயிறு வாங்குறதுக்கு வாங்காமல் அங்கே இருக்கிற ஒரு பழைய கயிறதுக்கு கட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் மாடு ஒழுங்காக வரும், அது கொஞ்ச நாள் அது புது இடமா இருக்குன்னு சொல்லிட்டு திம்பரும், அதுட்டு போய்டும், மாடே காணாப்படும். ஸோ இது மாதிரி தான் ஆடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேண்ட், ஒரு சொத்து வாங்குறதுக்கு லட்சமாக கோடியாக செலவு பண்ண போகிறீங்க. அப்போ ஒப்பீனியன், ஒரு அட்வொகேட் நல்ல ஒப்பீனியன் வாங்குறதுக்கு நல்ல ஒப்பீனியனை பார்த்து வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ளவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் கரெக்டு தானா, ஒன்றுக்கு 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் விசாரணை பண்ணுங்கள், எல்லா விஷயம் அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுங்கள், வேறு கலெக்டர் ஆஃபீஸில் போய் விசாரணை பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே தெளிவாக இருக்குன்ற போது அதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். முக்கியமாக இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுலேருந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வர வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த சமயத்துலையும் விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் எந்த சமயத்தில் விழுந்தாலும் கீழே நம்ம சேஃபாக இருக்காமா, அதுக்கு ஒரு பேரலாக கீழே ஒரு செட்டப்பை செட்டுக்கு ரெடி பண்ணிட்டே போகணும். ஸோ நீங்கள் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அந்த பணம் கொடுக்குற அமௌண்ட்டை கூட உங்களுக்கு கேஷாக கொடுக்குறது போல் இப்போ 20,000 மட்டும்தான் கேஷாக கொடுக்கலான் இருக்கு. அதுக்கு மேலே கொடுக்கலாம் செக்காக கொடுங்க. இல்லை அதர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இசிஎஸ், அது மாதிரி ஏதாவது இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பி வைங்க. ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது ஒரு கொஞ்சமாக பணம் கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு மொத்தமாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் பொசிஷன், அதுவும் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக கேட்டு வாங்கிடுங்க. நீங்கள் அது அப்புறம் தரேன்றதுலாம் வேண்டாம், கையில் காசு வாயில் தோசை. ஸோ நமக்குள்ளே கொஞ்சம் ஏதோ டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிங்க, எல்லா பத்திரத்தையும் ஒரிஜினல் பத்திரமாக கேட்டுவாங்க, பொசிஷனும் வாங்க, அன்றைக்கி போய் உட்காந்துருங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதில் யார் இருக்காங்கன்ட்டு அதையும் பாருங்கள். ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கிறத பதிவு பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சேஃபாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நாங்கள் உண்மையாக சொல்லலைன்னா ஃபீஸே கொடுக்காம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஷோ பார்த்துருந்தாங்க, இந்த ப்ரோக்ராம் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய உண்மையாகவே பிஸியான நேரத்தில் எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிம்மா.